என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில்தான் நல்ல காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம். திருமணம் செய்கிறோம், வீடு கிரகப்பிரவேசம் செல்கிறோம், பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். எதாகட்டும் காலையில் தான் நல்ல காரியங்களை செய்கிறோம். அதுபோலவே தான் நாம் அன்றைக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் உடலை சரியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுன்னா கிடையாது, ஊசி உண்டா கிடையாது. நோய் வந்தால்தான் அந்த மருந்து கிடைக்க போகணும், இல்லைன்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. யோகாசனம் செய்கிறவர்களுக்கு மருந்து கிடைக்கோ மருத்துவரையோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு கஸ்தூரி நாகராஜன், எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி, அவர்கள் ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தவர்கள். 70 வயது ஆகிறது, அண்ணாநகர் இருக்கிறார்கள். எனது பயிற்சியாலைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிகாலையில் முதல் மாணவர் இங்கே யார் இருப்பார்கள்னா அந்த அம்மையார் இருப்பார்கள். காலையிலும் மாலையிலும் ஆசனங்களை செய்வார்கள் விடாமுயற்சியோடு. வயது ஆக ஆக நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். நோய்களே கிடையாது, எந்த நோயும் கிடையாது, சின்ன மண்டையடி காய்ச்சல் கூட கிடையாது. வயதாகிவிட்டால் காலமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் டாக்டர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, ஏகப்பட்ட பணச்செலவு இதெல்லாம் ஏற்படும். இவைகளெல்லாம் ஏற்படாது. வயது ஒரு தடையாக இல்லை. முடிந்த ஆசனங்களை செய்யுங்கள். அவர்கள் இப்பொழுது தியான சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடரவர்களே, நீங்கள் முதலில் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் தியான சிராசனம் செய்ய ஆரம்பிங்கள். உட்காருங்க, அங்கேயே செய்யுங்க. தலையை தொடைய முயற்சி செய்யுங்கள். பாருங்கள், காலை பிடிக்கவே முடியாது. காலை சாதாரணமாக சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆரம்பத்தில் காலை பிடித்து நீட்டி இப்படி மடக்க முடியாது. இங்கே என்ன நடைபெறுகிறது? உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. வயிறு உள்ளே இழுக்கப்படுகிறது. ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்கிறது. வயதான காலத்தில் தான் முட்டு வலி, இடுப்பு வலி, புஜவலி இவைகளெல்லாம் ஏற்படும். இவைகளெல்லாம் வராது. இப்பொழுது அடுத்த காலம் செய்யுங்கள். காலை எட்டி பிடிக்க முடிகிறது பாருங்கள். ஒருவருடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்க்க வேண்டுமென்றால் இது போன்று காலை நீட்டி கைட்டு பிடிக்க முடியாது. கால் அங்கே இருக்கும், கை இங்கே இருக்கும், முதுகு இறுகி போகும், வளையாது. முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிள் ஆகும், வளையும் தன்மை அதிகமாகும். தலையை தொடணும், முட்டை தொடணும். ரிலாக்ஸ். மூச்சு இழுங்க 2. இப்போ அடுத்த காலம் மாற்றுங்க. பல கோணங்களில் செய்யப்படுகிறது, கவனிக்க வேண்டும். ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை. நமது அரங்கிற்கு 4 வயது குழந்தைகளும் வந்தது,
10 வயது குழந்தையும் வந்தது. இப்பொழுது பாருங்கள் 70 வயது அம்மையாரும் வந்து இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்றாக மூச்சு இழுங்கள். அப்படியே நேரே வந்து பத்மாசனத்தில் சுகாசனத்தில் இருங்கள். உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த வயதிலும் செய்யலாம். இந்த நிகழ்ச்சிகளில் நீங்களே பார்த்திருப்பீர்கள். 4 வயது பையர்கள், 15 வயசு பிள்ளைகள், 40-50 வயது பிள்ளைகள், இப்போ 70. சமீப காலத்தில் கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். 95 வயது பெண்மணி ஆசனங்களை அற்புதமாக செய்கிறார்கள். மிக அற்புதமாக விரீதகரணி பண்ணுகிறார்கள், அலாசனம் பண்ணுகிறார்கள். பார்க்கவே எல்லோரும் பிரமித்து போனார்கள். அவர்கள் 95 வயது வரைக்கும் வாழ்வதற்கு காரணமே அந்த ஆசனம் என்று அந்த அம்மையார் சொல்கிறார். சைவந்தான் சாப்பிடுகிறார்கள், அதிகமாக சாப்பிடுவதில்லை, இரவில் சாப்பிடுவதில்லை. அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி உணவு வகையிலும் நாம் கட்டுப்பாடோடு இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் உயிர் வாழ்வதற்கு அது ஒரு உபயோகரமாக இருக்கும். எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் நாம் வாழலாம். நமது ஆயுள் நமது கையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாம் வயது வித்தியாசம் இல்லாமல் காலையிலும் மாலையிலும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.